பைபிளை படிச்ச உடனே உங்களுக்கு ஆசை வரணும். நான் இப்படி இருப்பேன், இப்படி வாழ்வேன்னு ஆசை வரணும். அதுக்குதான் பைபிள் பிரசங்கம் பண்ணுவதே, பைபிளில் வார்த்தை எழுதுனதே. அந்த ஆசை வந்த உடனே நான் பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறோம். அப்புறம் மனதில் பிக்சரை பார்க்குறோம். அந்த பிக்சரை பார்த்த உடனே கர்த்தர் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கு. பொல்லாதவன் தான் நல்லா இருக்கான், பொல்லாதவன் தான் அதிகாரத்தில் இருக்கிறான். எங்கே போனாலும் பொல்லாதவன் போக்கிரி, அவனுக்கு தான் இடம் இருக்கு, நல்லவனுக்கு காலம் இல்லைங்கிறாங்களே, அப்படி தான் இருக்கு. அவங்கள பார்த்து எரிச்சல் அடையாதீங்க. என்னத்தை அப்படின்னு சொல்லாதீங்க, விட்டுருங்க, அவனை கண்ணுக்காதீங்க. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதீங்க. கீழே அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாக அறுப்புண்டு பசு மூண்டை போல. அதை பற்றி வாடி போகிற கேஸை பற்றி நீங்கள் சிந்திப்பானே. இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும், அடுத்த சென்றதில் அவன் இருந்தானே தெரியாது. பிள்ளைகள் நல்லா இருக்காது, தலைமுறை போயிடும், அதை விட்டுருங்க. அப்புறம் கர்த்தரை நம்பி என்ன சொல்கிறோன்னா, அது மேலெல்லாம் ஃபோக்கஸ் வைக்காதங்கிறாரு. பொல்லாதவன், சீர்கேடு பண்ணுறவன், அதை பற்றி சிந்திக்கவே சிந்தியாத. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை, தேவனோட ராஜ்யத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். அப்புறம் கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாரு, அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாரு. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். அப்ப நான் என்ன நினைச்சாலும் நிறைவேற்றுவாரா? அப்படி இல்லை. ஆண்டவரோட நல்ல உறவு. அதனால தான் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கிறாரு. சத்தியத்தை மேய்ந்து கொள்வது உள்ள வையே. நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அவரே விருப்பங்களை உள்ள வைப்பார், ஆசைகளை உள்ள வைப்பாருங்க. அதனால சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும் போது என்ன செய்யும்? சத்தியம் பிக்சரை உள்ள உருவாக்குது. அப்படி அந்த வசனத்தை வச்சு கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா விருப்பத்தை வைக்கிறது மட்டுமல்ல, விருப்பத்தை நிறைவேற்றுவார். அந்த கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை, ஆங்கில இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவான் இருக்கு, இருதயத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவார் இருக்கு. பைபிளை படிக்கிறீங்க, பைபிள் எதுக்கு படிக்கிறோம்? பிரசங்கம் எதுக்குங்க கேட்குறோம்? என் வாழ்க்கை எப்படி அமையும், என் எதிர்காலம் எப்படி அமையுங்கிற ஒரு எண்ணத்தை உள்ள வைப்பதற்காக சத்தியத்தை கேட்குறோம். அதுக்காக தான் வர்றோம். அதை வச்சுட்டு அதுக்காக தான் சத்தியம் பேசப்படுகிற உள்ளத்துக்குள்ள வரைகிறார். கர்த்தரிடத்தில் மனவாஞ்சியாக இருந்தீங்கன்னா அந்த ஆசை உண்டாகும். ஆசை உண்டாகின உடனே அதை நான் பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறோம். இது என் வாழ்க்கையில் நிறைவேறும், என் வாழ்க்கையில் உண்டாகுங்கிற பெற்றுக்கொண்டேன்னு உண்டானதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து எங்கே போகும்? எங்கே போகும் யாருக்கு தெரியும்? அடுத்து கற்பனையாக மாறணும். அது விசுவாசம்னா என்னங்க? ஒரு காரியத்தை விரும்புகிறோம், பைபிளை படித்த உடனே விருப்பம் வருது. பைபிள் எதுக்குங்க இருக்கு? விருப்பம் வரணும். மோசே 120 வருஷம் இருந்தாராம். ஆமாம், அவர் இருந்தார். அப்படின்னா முடிஞ்சு. ஆண்டவரே, அவரே இருந்தார் என்றால் நான் இருப்பேன் ஆண்டவரே, என் கண் இருளையாத ஆண்டவரே, என் பிளன் குன்றாத ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் காப்பேன் ஆண்டவரேன்னா உங்களுக்கு ஆசை வந்திருக்குன்னு அர்த்தம். பைபிளே எதுக்குங்க? ஆசை தாங்க. இப்போல்லாம் ஹோட்டல்லாம் சரியில்லை. அந்த நாட்கள்லாம் ஹோட்டல் பக்கத்தில் போனாவே ஒரு வாசம் வரும் தெரியுமா? இப்போல்லாம் உள்ளே போனாலும் வாசம் வர மாட்டேங்குது. 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி ஹோட்டல் பக்கத்தில் போனீங்கன்னா என்ன ஒரு சுமல் இருக்கும். ஹோட்டலுக்குள்ளங்க வெளியே அந்த வாசலில் போனாவே அடிக்குங்க. எதுக்கு வருது? உள்ளவா உள்ளவா உள்ளவான்னு கூப்பிடுது. அதுக்கு தானே வாசம் வருது. பைபிளை படித்த உடனே உங்களுக்கு ஆசை வரணும். நான் இப்படி இருப்பேன், இப்படி வாழ்வேன்னு ஆசை வரணும். அதுக்கு தான் பைபிள் பிரசங்கம் பண்ணுவதே, பைபிளில் வார்த்தை எழுதுனதே. அந்த ஆசை வந்த உடனே நான் பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறோம். அப்புறம் மனதில் பிக்சரை பார்க்குறோம். அந்த பிக்சரை பார்த்த உடனே கர்த்தர் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார், அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். எப்போ? அந்த ஆசை வந்தால் தான். ஆசையே இல்லைன்னா கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும்.
நல்ல ஆசைகள், நிறைவான ஆசைகள், சம்பூர்ணமான ஆசைகள். அந்த ஆசைகளை வசனத்திலிருந்து உருவாக்கணும்.